சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர் சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர் பல வேஷம் போடும் டாக்டர் பகல் வேஷம் அறியா டாக்டர். அப்பனே விநாயகா, இன்னைக்கு கலெக்ஷன் நல்லா போச்சுன்னா 10 ரூபாய்க்கு உனக்கு தேங்காய் உடைக்கிறேன்ப்பா. அப்பனே நர்ஸ். எஸ் டாக்டர், சொல்லுங்க டாக்டர். ஐயோ காலு போச்சே, ஏங் நர்ஸ் இப்படி பண்றீங்க? நம்ம தொழிலுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். சரி அது இருக்கட்டும், எனக்கு எத்தனை டோக்கன் வந்திருக்காங்க? டோக்கனாவது ஒன்னாவது, ஏற்கனவே காத்து வாங்குது. யாரும் வரல டாக்டர். என்னது, யாருமே வரலையா? சரி. என்னம்மா பாட்டு சத்தம் அதிகமா இருக்குது? ஒண்ணுமில்ல டாக்டர். ஏமா யாரோ பேஷண்ட் வந்திருக்கிறாங்க பாருங்க. ஓகே டாக்டர். ஐயோ காலு போச்சு, இங்க யாரு டாக்டர்? நான் தான் டாக்டர், நான் தான் டாக்டர், நான் தான் டாக்டர். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? கடன் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, என் வாழ்க்கையே பிரச்சனை தான் டாக்டர். நான் எந்த பிரச்சனையும் உங்ககிட்ட சொல்லுவேன். ஏங்க அதை கேட்கலீங்க, உங்க உடம்புக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்டேன். ரொம்ப நாளா முடியலங்க டாக்டர். ஏங்க அவ தலையிலயும் முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறான், உங்களுக்கு என்ன உடம்புல முடியலையா? பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. 4 நாளா சாப்பிடலைங்க டாக்டர். ஏன் சமையல் செய்யலையா? இல்லைங்க டாக்டர், வீட்டு மாடி வந்து தடுக்கி விழுந்துட்டேன். அப்படியா? எங்க விழுந்த இடத்த காட்டுங்க பாப்போம். வாங்க டாக்டர், வீட்டுக்கு போலாம். ஏங்க ஏங்க அதை கேட்கலீங்க, உடம்புல எங்க அடிபட்டு இருக்குதுன்னு நான் கேட்டேன். ஓ டாக்டர், இங்க காமிங்க பாப்போம். கொஞ்சம் வீங்கின மாதிரி தான் இருக்குது. சரிங்க, நான் மாத்திரை எழுதி தரேன், ஸ்கேன் பண்ணணும். ஐயோ, நான் கேனை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேனே, நீங்க ஹாஸ்பிட்டல்ல தண்ணி தருவீங்களா? கொஞ்சம் பக்கத்துல வாங்க. ஸ்கேன் இல்லைங்க, ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னேன். காது கேக்குதுங்களா? கேக்குதுங்க டாக்டர். ஆமா, என்ன செய்யும்? அதுவா, அது உங்க காலை படம் பிடிக்கும். அப்பதான் உங்க கால்ல கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். ஃப்ரேம் போட்டு தருவாங்களா? ஆமா, ஃப்ரேம் போட்டு தருவாங்க. உங்க வீட்டுல போய் மாட்டிக்கோங்க. சரிங்க நர்ஸ், அடுத்த டோக்கன் கூட்டிட்டு வாங்க. ஐயோ அம்மா, வயிற்று வலி வேற பொறுக்க முடியலையே, வலிக்குது. ஐயோ. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்களை நான் என்ன பண்ணணும்? உங்களை நான் என்ன பண்ணணும்? உங்க உடம்புக்கு என்ன பண்ணுது? ஒரு நிமிஷம் டாக்டர். சார் என்ன கிளம்பிட்டீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல டாக்டர் வைத்தியசாமின்னு வெளியே போர்டுல போட்டிருந்தது, அதான் மனநல மருத்துவரா இல்ல பொது மருத்துவரான்னு பாத்துட்டு வரலாமேன்னு. இல்ல சார், நான் மனநல பாதிக்கப்பட்ட மருத்துவர் தான். நான் பொதுநல மருத்துவர். ஐயோ டாக்டர், எதையாவது தெளிவா சொல்றீங்களா? நீங்க நல்ல டாக்டர் தானே? ஆமா சார், நான் நல்ல டாக்டர் தான். சொல்லுங்க, உங்களுக்கு உடம்புக்கு என்ன பிரச்சனை? அட, அதை ஏன் டாக்டர் கேக்குறீங்க? ஒரே ஒரு வடை தான் சாப்பிட்டேன், என் உடம்பையே படுத்தி எடுத்துருச்சு. வயிற்றுக்குள்ள யாரோ வான வெடிக்க வெடிக்கிற மாதிரி டம்மு டும்முங்குது. காதல் என்னடானா கருவண்டு பூந்த மாதிரி கொய்ங்குது. இதுல ஒரே அரிப்பு டாக்டர், விடில் வாசிக்கலாம் போலயே இருக்குது. ஓ அப்படிங்களா? நர்ஸ், வயிறு வலிக்கு மாத்திரை எழுதுங்க. டாக்டர், அதிகமா வேர்க்குதுங்க டாக்டர். அப்படியா? அதுக்கு சேர்த்து மாத்திரை எழுதுங்க. எஸ் டாக்டர். டாக்டர், வேர்வை நின்னுடுச்சுன்னா? அட ஆமால, அதுக்கு சேர்த்து மாத்திரை எழுதுங்க. ஓகே டாக்டர். சும்மா ஒரு 2 மாத்திரை எழுதுடுங்க. எஸ் டாக்டர். அதுக்கப்புறமா இவங்க வீட்டு ஆளுங்களுக்கும் சேர்த்து மாத்திரை எழுதுங்க. ஓகே டாக்டர். டாக்டர், வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எதுக்கு மாத்திரை? ஆமா சார், அவங்களுக்கு ஏதாவது நோய் பரவி இருந்ததுன்னா. இந்தாங்க சார். 5000 ரூபாயா? 10 மாத்திரைக்கு 5000 ரூபாயா? ஆமா சார், அதெல்லாம் ஃபாரின் மாத்திரை தான், அப்படிதான் பே பண்ணிட்டு போங்க. 500 ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல 5000 ரூபா செலவு பண்ண வச்சுட்டாங்களே. வயிறு வலின்னு வந்தவன நெஞ்சு வலியை கிளப்பி விட்டாங்களே. We truly appreciate the joy and fun you all brought today.